தஞ்சை அண்ணா சாலையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூஸ் 7 தமிழ் அன்புபாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதுகுறித்து தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். புத்தாண்டு பிறந்ததையொட்டி தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூஸ் 7 தமிழ் அன்புபாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இன்றைய தினம் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு சாலை விழிப்புணர்வு பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த ஒரு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் வேண்டியிருக்கிறார். அவர்கள் வணக்கம். நியூ இயர் பிறந்திருக்கு. இன்றைய தினம் இந்த தஞ்சையில இந்த சாலை போக்குவரத்து பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணுறோம் இதுதான். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 புதிதாய் பிறந்த 2026 ஆங்கில புத்தாண்டானது விபத்தில்லாமல் தஞ்சாவூர் இருக்க வேண்டும், விபத்தில் எந்த ஒரு சிறு காயமோ உயிரிழப்போ எதுவுமே ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்று தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே இந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மற்றும் பேருந்தில் சென்றவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இன்று தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்கள் நியூஸ் 7 தமிழ் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து அவர்களுக்கு லட்டு மற்றும் ஜாங்கிரி ஆகியவற்றை இன்னைக்கு விலையில்லாமல் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் சாலை விதிகளை கண்டிப்பாக நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1,25,000 பேர் விபத்துல மரணிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 70,000 பேர் ஹெல்மெட் அணியாதனால மரணிக்கிறாங்க. இந்த விபத்துங்கிறது ஒரு சிறு அளவு கூட 2026 நடக்கக்கூடாது. யாருக்கும் எந்த காயமும் இல்லாம எல்லாருமே நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பை நியூஸ் 7 தமிழ் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்கள் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போன 2025 புத்தாண்டப்பையும் நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கோம். 2024 ஆங்கில புத்தாண்டப்பையும் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம். பிறந்திருக்கும் புத்தாண்டானது அனைவருக்கும் இனிப்பான செய்திகளையே கொடுக்க வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இனிப்பை விலையில்லாமல் நம்ம வழங்கியிருக்கிறோம். இந்த முன்னெடுப்பை நியூஸ் 7 தமிழ் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை தொடர்ந்து முன்னெடுக்கும். அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே விபத்தில்லாத தஞ்சாவூர் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தஞ்சை பழைய பேருந்து அருகே அண்ணா சாலையில் வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் விதிப்புகள் வழங்கி சாலை விதிகள் கடைபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வானது இன்றைய தினம் நடைபெறுகிறது.